ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த நாளிலுமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 7வது மாதத்தினுடைய 4வது வாரத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகள், கர்த்தர் இந்த மாதத்திலே நன்மையானதை உங்க வாழ்க்கையில் நிச்சயமாகவே செய்வார். 7வது மாதம் என்பது ஒரு பரிபூர்ணத்தை குறிக்கிறது. இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்க வாழ்க்கையில தடைகள் எல்லாம் நீக்கி அற்புதங்கள் அடையாளங்களை செய்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தன்னுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாய் மேன்மையானதை நிச்சயமாகவே செய்வார். அதனால நீங்க நம்பிக்கையோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. உங்க வாழ்க்கையில உயர்வை மேன்மையை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே கட்டளையிடுவார். இந்த நாளிலுமா உங்களோடு தேவனுடைய வேத வசனத்தை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எஸ்ஐயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள் உறுதியாய் பற்றி கொள்ளுகிற மனதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய நம்பிக்கை என்ன? உங்களுடைய விசுவாசம் என்ன? அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இந்த நாட்கள்ல அநேகர் சபைகளுக்கு போகிறதை பார்க்கிற போது வேடிக்கையாக வினோதமாக இருக்கிறது. இன்னைக்கு சபைக்கு போகிறவர்கள் அங்கே சபையில சில நபர்களை நம்புகிறார்கள். சபைக்கு போகிறவர்கள் தங்களுக்கு ஒரு நன்மை மனிதனிடத்திலே வரும் என்று நம்பி போகிறார்கள். பாஸ்டரிடத்திலே வரும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மனிதனிடத்திலிருந்தோ ஒரு ஊழியக்காரத்திலிருந்து அல்ல, தேவனிடத்தில் நமக்கு நன்மை வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும். அதனால்தான் தேவனிடத்திலே விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்கள் யாரை நாடி தேடி ஓடுகிறீர்கள்? அருமையான தேவ பிள்ளையே, இந்த நாளில தேவனுடைய வசனத்தை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் மேல உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ள மனதுடையவர்களாய் இருப்பீர்களானால், அவரையே நீங்கள் நம்பி இருப்பீர்களானால், அவர் உங்களை பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்வார், மேன்மையான நன்மைகளை தருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க விசுவாசம், உங்க நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல வரட்டும். ஆலயத்துக்கு போகிற போது நான் கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறேன், ஆண்டவர் என் குறைவுகள் எல்லாவற்றை நிறைவாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார், என்னை மனமகிழ்ச்சியின் பிள்ளையாய் மாற்றுவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் போகிற போது அப்பா மகிமையானதை செய்வார். இந்த நாட்கள்ல அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட மாட்டார், உங்களை புறக்கணிக்க மாட்டார். அதனால்தான் அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்களுக்கு அவர் பூரண சமாதானத்தை கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறார். இந்த நாள்ல உங்க விசுவாசம் எப்படி என்று சோதித்து பாருங்கள். இந்த நாளில் கர்த்தரை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுகிற போது அப்பா உங்களை செழிப்பாக்கி மேன்மைப்படுத்தி நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போனாலும், எப்படிப்பட்ட பாடுகளுக்குள்ளே போனாலும் அவரை நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்களா, அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லையா? தகப்பன் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பு மகா இரக்கங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலுமா இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நன்மையும் கிருபையும் உண்டாகத்தக்கதாய், ஆண்டவரே இந்த 4வது வாரத்துல தேவ மகிமை வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நெருக்கப்பட்ட உடைக்கப்பட்ட இடத்திலெல்லாம் உடைய பிள்ளைகளுடைய தலைகளை நிமிர பண்ணி மேன்மைகளை காணத்தக்கதாய், ஆண்டவரே ஆரோக்கியம், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. இப்பொழுதும் உங்க குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் மன்றாடி ஜெபிக்கிறேன். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பத்தின் நிந்தைகள் விலக்கப்படட்டும், அப்பாவுடைய மேன்மை பரலோக நன்மைகள் வெளிப்படுவதாக ஒவ்வொரு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள்ல நிந்தைகள் நீங்கி போகத்தக்கதாய் தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் வெளிப்படத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நீங்கள் சபைகளுக்கு போகாதிருந்தால் டொரண்டோ பட்டணத்திலே எங்களுடைய சபை இருக்கிறது. நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள், கூடி வாருங்கள்,
நாங்கள் சேர்ந்து ஆராதிப்போம். தேவனாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில எண்ணிலடங்கா நன்மைகளை நிச்சயமாகவே செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.